வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அனைத்து புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் தகுதியானவன் என்று அவனை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மக்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனால் சிறந்த மாதம், கண்ணியத்துக்குரிய மாதம் என்று திருமறை குர்ஆனிலே சிறப்பித்து கூறப்பட்ட துல்காதாவுடைய மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டு திருமறை குர்ஆன் பறைசாற்றுகின்ற மற்றுமொரு சிறப்பான மாதத்தை அடைவதற்குண்டான ஒரு தயார் நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். மாதங்களை குறித்து திருமறையிலே இறைவன் சொல்லுகின்ற நேரத்தில் 9வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஸர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். என்றைக்கு வானமும் பூமியும் படைக்கப்பட்டதோ அன்றைய தினத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று இறைவன் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அதில் 4 மாதத்தை சிறந்த மாதமாக இறைவன் கண்ணியப்படுத்தி வைத்திருப்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகின்றான். அப்படி இறைவனால் சிறந்த மாதம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைவதற்காக வேண்டி நானும் நீங்களும் தயாராக இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை பொறுத்தவரையிலே எண்ணற்ற சிறப்புகளை, பல சிறப்பம்சங்களை பொதிந்திய ஒரு மாதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் குறித்து எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். எப்படி ரமலானுடைய மாதத்தை நாங்கள் எதிர்நோக்குகின்ற நேரத்திலே அதிகம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், பாவமான காரியத்தை விட்டும் எங்களை நாங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே பள்ளியை நோக்கி நல்ல காரியங்களை நோக்கி நாங்கள் முன்னேறுகின்றவர்களாக இருப்பதை போன்று இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பகுதியிலே முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பானது, சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற காரணத்தினால் அந்த ரமலானுடைய மாதத்தை பார்ப்பதை போன்று அதில் அதிகமாக ஆர்வத்தோடு இபாதத்துகளை செய்வதை போன்று இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களிலே நாங்கள் இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செய்வதோடு பாவத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறந்தது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 2623வது இலக்கத்திலே எங்களுக்கு பார்க்கலாம். இந்த மாதத்தின் சிறப்பை குறித்து, இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாளிலே இறைவன் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற நேரத்தில் சொல்லித் தருகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாமின் யௌமின் அக்ஸரு மின் அய்யுதிகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நார். இறைவன் எந்த ஒரு தினத்திலையும் நரகவாதிகளுக்கு விடுதலை செய்கின்ற அந்த எண்ணிக்கையை பொறுத்தவரையிலே இந்த துல்ஹஜ் மாதத்தில் காணப்படுகின்ற அரஃபாவுடைய தினம் என்று அழைக்கப்படுகின்ற 9வது நாளிலே இறைவன் நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விடுதலையை போன்று வேறு எந்த தினத்திலையும் இறைவன் கொடுப்பது கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதிகமாக நரகவாதிகளுக்கு
இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாளிலே இருக்கக்கூடிய அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் விடுதலை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் இந்த ஒரு நபி மொழி போதும் இந்த மாதத்துடைய சிறப்பை எங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு. இந்த முதல் 10 நாட்களுடைய சிறப்பு எத்தகையது, அதிலே 9வது நாளுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த மகத்துவம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு நபிமொழி எங்களுக்கு சான்றாக இருக்கின்றது. வேற எந்த நாளிலையும் இறைவன் கொடுக்காத அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையிலே நரகவாதிகளுக்கு நரகத்தை விட்டுமல்ல விடுதலை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். அத்தகைய சிறப்பை பொருந்திய ஒரு மாதம் தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கின்றது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பை மேலும் எங்களுக்கு எப்படி விவரிக்கிறார்கள் என்றால் புகாரியிலே எங்களுக்கு பார்க்கலாம் 969வது இலக்கத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இருக்கின்றதே இது இறைவனுக்கு மிக மிக விருப்பமானது. வேற எந்த நாளையும் நீங்க செய்யக்கூடிய நன்மையை விட இந்த முதல் 10 நாள் துல்ஹஜ்ஜுடைய பிறையை நீங்க பார்த்ததிலிருந்து பெருநாளுடைய தினத்தை கொண்டாடுகின்ற 10வது நாள் இருக்கின்றதே இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. வேற நாள்ல நீங்க செய்யக்கூடிய நன்மையை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்வை நோக்கி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி சிறப்பு என்று சொன்னால் வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் எங்களுடைய உயிரை உடைமைகளை எல்லாம் பணயம் வைத்து யுத்தகலத்துக்கு போய் எதிரியோடு ஒண்டிக்கு ஒண்டி நின்று நாங்கள் போராடுகின்றோமே, சகீதாக்கப்பட்டால் நாங்கள் சகீதுகளாக இறந்து விடுகின்றோமே, வீரமரணம் அடைகின்றோமே, அந்த ஜிஹாதை விட இந்த 10 நாட்களே நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா சிறந்ததா என்று நபி தோழர்கள் கேட்கிற நேரத்திலே நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஜிஹாதை விட சிறந்ததுதான். நீங்கள் உங்களுடைய உடலை உயிரை பணயம் வைத்து யுத்தகலத்திலே ஒண்டிக்கு ஒண்டி நீங்கள் போராடுகின்றீர்களே அந்த போராட்டத்தை ஜிஹாதை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்றாலும் அந்த யுத்தகலத்துக்கு ஒருவன் தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு போய் உயிரை பணயம் வைத்து அங்கே சகீதாகின்றானே அவனுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது, அவனுடைய அந்தஸ்தை அடைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அப்ப யுத்தகலத்துக்கு போய் அங்கே ஜிஹாது செய்து வீரமரணம் அடையாமல் திரும்புகின்றார்களே அதை விட எது சிறந்தது? இந்த முதல் 10 நாள் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களே செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், திக்ருகளாக இருக்கட்டும், தர்மங்களாக இருக்கட்டும், நன்மைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய எந்தெந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்கின்றீர்களோ அந்த காரியங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே எப்படி பார்க்கப்பட போகின்றது? யுத்தகலத்துக்கு போய் திரும்பி வருகின்றவனை விட சிறந்ததாக, அதை விட மகத்துவமானதாக, அதை விட அதிகம் நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இறைவனுடைய பார்வையிலே இந்த 10 நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த 10 நாளை நாங்கள் எப்படி பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம்? இந்த 10 நாளிலே ஒரு நோன்பு வருகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற ஆர்வத்தை விட அதிக ஆர்வம் ஏற்பட வேண்டும். நோன்பில் செய்கின்ற வணக்கங்களை போன்று வணக்கங்களை செய்ய வேண்டும். நோன்பில் நோன்பு நோட்டவர்களாக இறைவன் பார்க்கின்றான், பாவத்தை செய்யக்கூடாது என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகின்றது. அத்தகைய அச்சம் ஏற்பட வேண்டும். பாங்கு சொல்லப்பட்டால் பள்ளியை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருக்கின்றோமே, தொழுகைகளை பால்படுத்தக்கூடாது என்ற ஒரு சிந்தனையில இருக்கின்றோமே, அது போன்ற சிந்தனை, அது போன்ற ஆசை, அது போன்ற ஆர்வம், பாவத்தை விட்டும் விலக வேண்டும் என்ற இறை அச்சம் இந்த 10 நாளில் ஒவ்வொருவரிடத்திலையும் அதிகம் ஏற்பட வேண்டும் என்றுதான் இந்த சிறப்பை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். வேறு எந்த மாதத்துக்கும் இத்தகைய சிறப்பை இறைவனோ இறைவனுடைய தூதரோ எங்களுக்கு சொல்லித் தரவில்லை. ஒரு முகர்ரம் மாதத்தை எடுத்து, ஒரு சஃபர் மாதத்தை எடுத்து, அல்லது ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் என்று அந்த மாதத்துக்கு நம்முடைய சமுதாயம்
அவர்களாக சிறப்புகளை உண்டு பண்ணி அதிலே மௌலிது மீலாது ஆடல் பாடல்களை அரங்கேற்றுகின்றார்களே, இந்த மாதங்களை எல்லாம் விட இஸ்லாம் இந்த 10 நாட்களுக்கு இப்படி பிரமாண்டமான சிறப்புகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறது என்றால், அந்த சிறப்பை அறிந்த நாங்கள் அந்த சிறப்புக்கு தகுதியானவர்களாக எங்களை மாற்ற வேண்டும். அதிகம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக இந்த மாதத்தில் எங்களை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த சிறப்புகள் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. மேலும் சஹீஹுல் புகாரியுடைய 45வது இலக்கத்தில் எங்களுக்கு பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு யூதர் வர்றாரு. அந்த யூதர் வந்து உமர் ரலியல்லாஹு இடத்தில் சொல்லுகின்றார்கள், அமீருல் மூமினீன் அவர்களே, நீங்கள் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை ஓதுகின்றீர்கள். திருமறை குர்ஆனில் ஒரு ஆயத்தை, ஒரு வசனத்தை நீங்கள் ஓதுகின்றீர்கள். அந்த வசனம் மாத்திரம் யூதர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கும் என்றால், லவ் அலைனா மாஷரல் யஹூதி நஸலத், நீங்கள் திருமறையில் ஓதுகின்ற அந்த வசனம் மாத்திரம் எங்களுக்கு, யூதர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கும் என்றால், லத்தகதுனா தாலிகல் யௌம ஈதன், அந்த தினத்தை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம். உங்களுக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான், அந்த வசனத்தை நீங்க ஓதுகின்றீர்கள், அந்த வசனம் மாத்திரம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கும் என்றால் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த தினத்தை விழா கொண்டாடுகின்ற பெருநாளுடைய தினமாக நாங்கள் கொண்டாடுவோம் என்று உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அந்த யகூதி, ஒரு யூதன் சொல்லுகிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், கால ஐயு ஆயத்தின், எந்த வசனம் அது? எந்த வசனம் குறித்து நீங்கள் இப்படி சொல்லுகின்றீர்கள்? உங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் நீங்கள் கொண்டாடுகின்ற தினமாக பெருநாளாக மாற்றியிருப்பீர்கள் சொல்றீங்களே, அது எந்த வசனம் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அந்த யகூதி உமர் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு இறைவன் இறக்கி இருக்கிறான் 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருளை உங்களுக்கு நான் சொரிந்து விட்டேன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று 5வது அத்தியாயம் அல் மாயிதாவுடைய 3வது வசனத்தை அவர் ஓதி சொல்றாரு. இந்த வசனம் மாத்திரம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கும் என்றால் நாங்க என்ன செய்வோம்? அந்த தினத்தை பெருநாளாக கொண்டாடுகின்ற தினமாக மாற்றி இருப்போம். அமீருல் முஃமினீன் அவர்களே, உமரே என்று உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், கத அரஃபனா தாலிகல் யௌம், அந்த வசனம் எங்கே இறக்கப்பட்டது, எப்பொழுது இறக்கப்பட்டது, எச்சந்தர்ப்பத்தில் இறக்கப்பட்டது என்று இப்பொழுதும் எனக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியிலே ஜும்மாவுடைய தினத்தில் நபிகள் நாயகம் இருக்கின்ற நேரத்திலே இந்த வசனம் இறக்கப்பட்டது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அன்பு சகோதரர்களே, அப்ப இந்த இஸ்லாத்தை இறைவன் பொருந்திக் கொண்டதாக, மார்க்கத்தை முழுமையாக்கினதாக, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் பூரணப்படுத்தியதாக திருமறையில் சொல்லுகின்ற இந்த மார்க்கம் முழுமைப்பட்டதாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற வசனம் எப்பொழுது இறக்கி வைக்கப்படுகின்றது? நானும் நீங்களும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாளிலே, அரஃபா பெருவழியிலே நபிகள் நாயகம் இருக்கின்ற நேரத்திலே இந்த வசனம் இறக்கப்படுகின்றது. ரமலானிலே திருமறை குர்ஆனை இறக்குகின்ற பணியை ஆரம்பித்த இறைவன் துல்ஹஜ்ஜில் என்ன செய்கின்றான்? மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதாக இறைவன் அறிவித்து சொல்லுகின்றான் என்றால் இந்த மாதத்துக்கு எத்தகைய சிறப்பு இருக்கின்ற பாருங்கள். ரமலானுக்கு சிறப்பு, திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆனால் துல்ஹஜ்ஜுக்கு திருமறை குர்ஆன் முழுமைப்படுத்தப்பட்டதனால் சிறப்பு என்று மார்க்கம் சொல்லல. துல்ஹஜ்ஜுக்கு இறைவன் சிறப்பு சொல்லி இருக்கிறான். நிறைய சிறப்புகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. இதனால் தான் சிறப்பு என்று என்ன செய்யப்படவில்லை, எங்களுக்கு சொல்லி காட்டப்படவில்லை. ஆனால் நிறைய சிறப்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இத்தகைய சிறப்பு மிக்க மாதத்தை நாங்கள் அடைகின்ற நேரத்திலே அந்த மாதத்தை வீணடித்து அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றவில்லை என்றால் எங்களை போன்ற துர்ப்பாக்கியசாலிகள் யார் இருக்க முடியும்? சகோதரர்களே, அந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஜிஹாதுக்கு போயிட்டு திரும்பி வருகின்றவனை விட சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 9வது தினத்திலே
இறைவன் அதிகமான எண்ணிக்கையில் நரகவாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிறான். வேறு எந்த தினத்திலையும் அது போன்ற எண்ணிக்கையில் அல்லாஹ் விடுதலை கொடுப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக இறைவன் அங்கீகரித்த தினம், அந்த வசனம் இறக்கப்பட்ட நாள் இந்த துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எத்தகைய சிறப்புகளை பொதிந்த ஒரு மாதம் இந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதம் என்று எங்களுக்கு இலகுவான முறையிலே அதை புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே. அது அல்லாமல் இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள், புனிதமிக்க மக்கமா நகருக்கு போய் ஹஜ் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடு இந்த மாதத்திலே காணப்படுகின்றது. இப்படி எண்ணற்ற சொல்ல முடியாத அளவுக்கு பல சிறப்பம்சங்களை பொருந்திய ஒரு மாதம் தான் இந்த துல்ஹஜ் மாதம். அதிலே குறிப்பாக ஆரம்ப 10 நாட்கள். இந்த ஆரம்ப 10 நாட்களை இப்பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? திட்டமிட வேண்டும். நோன்புக்கு முன்னாடி திட்டமிடுவதை போன்று இந்த 10 நாள்ல நான் இன்னின்ன வணக்கங்களை செய்ய வேண்டும், இந்த 10 நாளை இபாதத்துக்காக வேண்டி ஒதுக்க வேண்டும். நோன்புடைய கடைசி 10 நாள் வர்ற நேரத்தில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அந்த சிறப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பள்ளிவாசல்களே குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு, தொழிலை விட்டு இஅ்திகாஃப் இருந்து அந்த சிறப்பை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்திலே போட்டி போடுகின்றோமே, அந்த இரவுகளிலே நின்று வணங்குகின்றோமே, அது போன்ற ஆசை இருக்கணும். ஆனா அந்த நோன்புல ஆசை வருது, நோன்புல ஆர்வம் ஏற்படுகின்றது. இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்ல அந்த ஆசை எங்களுக்கு ஏற்படுவது கிடையாது. தெரிந்தும் தெரியாதவர்களை போன்று இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு அதிகமான இஸ்லாமிய சமுதாயத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அன்பு சகோதரர்களே, எங்களை அடைவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதத்தை நாங்கள் அடைந்தால், அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கு கொடுப்பான் என்று சொன்னால், இந்த சிறப்பான நாட்களை நாங்கள் தவறவிடக் கூடாது. அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக வேண்டி போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த 10 நாட்களில் என்னென்ன நல்லறங்களை நாங்கள் செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்பு மிக்க 10 நாட்களிலே இன்ன நன்மைகளை செய்யுங்கள் என்று எங்களுக்கு நல்ல காரியங்களை பட்டியலிட்டு சொன்னார்களா என்று பார்த்தால் எந்த ஒரு பிரத்யேகமான வணக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தரல. வளமையாக எந்த நன்மைகளை நாங்கள் செய்கிறோமோ அந்த அனைத்து நன்மையான காரியங்களும் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆரம்ப 10 நாட்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லப்பட்ட தொழுகை, எங்களுக்கு சொல்லப்பட்ட இபாதத்துகள், எங்களுக்கு சொல்லப்பட்ட திக்ர்கள் இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லப்பட்ட தொழுகை, எங்களுக்கு சொல்லப்பட்ட இபாதத்துகள், எங்களுக்கு சொல்லப்பட்ட திக்ர்கள், நோன்புகள், இது போன்ற என்னென்ன நன்மைகள் என்று நாங்கள் ஹதீஸுகள் இருந்து, குர்ஆனுடைய போதனைகள் இருந்து அறிந்திருக்கின்றோமோ அந்த அனைத்து நல்லறங்களையும் இந்த 10 நாட்களில் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பண வசதியும் பொருள் வசதியும் எவர்களிடத்திலே காணப்படுகின்றதோ அவங்க என்ன செய்வாங்க? மக்கமா நகருக்கு போய் அந்த புனிதமிக்க காபத்துல்லா என்ற ஆலயத்தை தரிசித்து தவாபு செய்து இன்ன பிற கிரியைகளை மேற்கொண்டு ஹஜ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த உன்னதமான வணக்கத்தை அந்த மக்கள் செய்வார்கள். பொருள் வசதியும் பண வசதியும் உடல் தகுதியும் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரமும் இருக்க வேண்டும், உடல் தகுதியும் இருக்க வேண்டும். இந்த 2 தகுதியும் யாரிடத்திலே காணப்படுமோ அவங்க அங்க போய் அந்த புனிதமிக்க வணக்கத்தை நிறைவேற்றுவார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இலல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கக்கூடிய கூலி சுவர்க்கம் தான். ஒருவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக அது மாறும் என்று சொன்னா சுவர்க்கத்தை தவிர வேற ஒண்ணுமே கூலி இல்ல. பெரிய கூலி, சிறந்த கூலிய அல்லாஹ் சுவர்க்கத்தை அவருக்கு கொடுப்பான். அப்ப இந்த நாட்களிலே உடல் தகுதி பண வசதி இருக்கக்கூடியவர்கள் அந்த காரியத்தை ஹஜ் என்ற வணக்கத்தை மேற்கொள்வார்கள். பண வசதி உடல் தகுதி இல்லாதவர்களை பொறுத்தவரைக்கும் ஊரிலே நாங்கள் இருந்து கொண்டு எங்களுக்கு அந்த பாக்கியம் தான் கிடைக்கவில்லை. காபத்துல்லாவை தரிசித்து ஹஜ்ஜை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம் பொருளாதாரம் கிடையாது அல்லது உடல் தகுதி கிடையாது, இதனால் எங்களுக்கு ஹஜ் செய்ய முடியவில்லை என்றால் இந்த 10 நாட்கள் இருக்கக்கூடிய சிறப்பை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறானா இல்லையா? இறைவன் இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன்.
யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்வது கிடையாது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றானே, வலா யظلم ربك அஹதா, உங்கள் இறைவன் யாருக்குமே அநியாயம் செய்தவன் கிடையாது என்று அல்லாஹ் சொல்றானே. அந்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இந்த சிறப்புகளை அடைவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த மாதத்திலே நாங்கள் அதிகம் நோன்பு நோட்க வேண்டும். 10 நாள் நீங்க நோன்பு பிடிக்க விரும்புறீங்களா? 10வது தினத்துல நோன்பு நோட்க முடியாது. பிறநாளுடைய தினம் நோன்பு நோட்பது தடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இருக்கக்கூடிய இந்த 9 நாட்களிலே நீங்கள் நோன்பு நோட்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுக்கு தாராளமாக என்ன செய்யலாம்? 9 தினத்திலே நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். ஆனா ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 9 நாட்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்களா என்று பார்த்தால் ரசூலுல்லாஹ் கட்டளை இடல. நபிகள் பெருமானார் நோன்பு பிடித்திருக்கின்றார்களா என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாங்கள் அலசி பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்தார்கள் என்றோ அல்லது நோன்பு பிடிக்கவில்லை என்றோ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயல்பாடுகள் குறித்து எங்களுக்கு தெளிவான முறையிலே சான்று கிடைக்கவில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? பொதுவாக இந்த 10 நாளில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நோன்பை பொறுத்த வரைக்கும் அது நல்ல காரியம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இஸ்லாம் சிறந்த வணக்கமாக நோன்பை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. இறைவன் நோன்பு குறித்து எங்களுக்கு என்ன சொல்லி தருகின்றான்? ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளும் அவனுக்குரியது. நீங்க தொழுதீங்களா? ஹஜ் செய்கின்றீர்களா? தர்மங்களை கொடுக்கின்றீர்களா? பெற்றோர்களை பேணுகின்றீர்களா? பாதையில் இருக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுகின்றீர்களா? இப்படி நீங்க செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியமும் உங்களுக்குரியது, நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சொல்லிட்டு இறைவன் என்ன சொல்லுகின்றான்? அஸ்ஸௌமுலி வஅன அஜ்ஸி பிஹி, இந்த நோன்பு எனக்குரியது, அடியான் எனக்காக நோன்பு பிடிக்கிறான், என்னுடைய அச்சத்தினால் நோன்பிலே அவன் பட்டினி கிடக்கிறான், இதனால் நோன்பு எனக்குரியது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்று நோன்பை இறைவனும் சிலாகித்து பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நோன்பு குறித்து எங்களுக்கு சிறப்பித்து சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப நோன்பு அல்லாஹ்வின் தூதரால் வழிகாட்டப்பட்ட வணக்கம் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இந்த மாதத்தில் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் செய்கின்ற நன்மை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நோன்பு ஒரு வணக்கம், ஒரு இபாதத்து. நீங்கள் நோன்பு பிடிப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அதனுடைய கூலி என்ன செய்யும்? உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 9 தினங்களும் நாங்கள் விரும்பினால் நோன்பு பிடிக்கலாம். இல்ல விட்டு விட்டு நோன்பு நோக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்திலே 9வது தினத்தில் நாங்கள் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பை பொறுத்தவரையிலே அதற்கு எங்களுக்கு பிரத்யேகமான சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. 9வது தினம் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோட்போம் என்று சொன்னால் முஸ்லிமிலே இடம்பெறுகின்ற செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகின்றது அரஃபாவுடைய தினத்தின் நோன்பு குறித்து. அரஃபாவுல நோன்பு இருக்கா? நோன்பு பிடிச்சா என்ன கூலியா ரசூலுல்லாஹ்? அப்படி நபிகள் நாயகம் இடத்துல கேட்கப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாலியத வல் பாக்கியா, சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம், பின்னால் வர இருக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவம். ஒரு நாள் தான் நீங்க நோன்பு நோட்பீங்க, ஒரு நாள் ஒரு 14 மணி நேரம் நீங்கள் பட்டினி இருப்பீர்கள் இறைவனுக்காக வேண்டி. அந்த ஒரு நோன்புக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? முன்னால் ஒரு வருஷம் செய்த பாவம், பின்னால் அட்வான்ஸாக ஒரு வருஷம் செய்ய இருக்கக்கூடிய பாவம், 2 வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இந்த 9வது அரஃபாவுடைய தினத்திலே நோக்கக்கூடிய நோன்பின் மூலமாக இறைவன் அந்த பாவத்தை மன்னிப்பான். அப்படி என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்றால் இந்த ஒரு நோம்புக்கு எத்தகைய சிறப்பு இருக்குன்னு பாருங்க. ஒரு நாள் நாங்க முடிக்கக்கூடிய நோன்பு, அந்த நோம்பு நாங்க நோற்றோம் என்று சொன்னா ஒரு வருஷம் முன்னால் ஒரு வருஷம் பின்னால் நாங்க செய்த பாவங்களுக்கு இந்த ஒரு நோன்பு பரிகாரமாக மாறும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதனால் அன்பு சகோதரர்களே, இந்த 9வது தினத்திலே நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய வளமையை எங்களிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 9வது தினம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அதுல என்ன செய்வாங்க? இந்த சிறப்பை அடைகின்ற விஷயத்திலே ஒரு சில சாராருக்கு சிறப்பை அடைய முடியாத விதத்திலே அதிலையும் சர்ச்சைகள் உண்டு பண்ணப்படும். நம்முடைய சமுதாயம் என்ன செய்து வைத்திருக்கிறது? எல்லாத்திலையும் சர்ச்சை, மார்க்கத்தில் எல்லா விதத்திலையும் அனைத்து சட்ட திட்டங்களையும் சர்ச்சை, கருத்து வேறுபாடு, குளறுபடிகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். இந்த 9வது தினம் என்று சொல்ற நேரத்தில் அது 9வது நாள் ஹாஜிகள் கூடுகின்ற நாள். ஹாஜிகள் கூடுகின்ற தினம் எங்களுக்கு 8ஆக இருந்தாலும் நாங்க நோன்பு நோக்கணும். இப்படி என்ன செய்வாங்க?
மக்களுக்கு போதனைகள் உரைகள் என்ற பெயரிலே சொல்லப்படுவதை எங்களுக்கு அவதானிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியது துல் ஹஜ் 9வது தினம். துல் ஹஜ் 9ல் தான் அரபாவுல ஹாஜிகள் கூடுவார்கள். பிறையை பொறுத்தவரைக்கும் சில சந்தர்ப்பத்திலே 2 பகுதிகளுக்கும் பிறை ஒன்றாக வரலாம், அல்லது நாங்கள் முந்தலாம் அவர்கள் முந்தலாம். பிறையில் வித்தியாசம் இருக்கின்றது. அப்ப துல் ஹஜ்ஜுடைய 9வது தினம் தான் அரபாவுடைய தினம். அரபாவுடைய தினத்திலே அவங்க பிறை 9ல் அங்கே இருப்பார்கள். அந்த தினத்தில் எங்களுக்கு பிறை 9ஆக இருக்கும் என்றால் நாங்கள் நோன்பு நோட்பதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த தினம் எங்களுக்கு பிறை 8ஆக இருக்கும் என்று சொன்னா பிறை 8லே அரபாவுடைய நோன்பு என்ற ஒன்றை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டல. காரணம், அரபாவுக்கு அடுத்த நாள் பெருநாளுடைய தினம். அரபாவுக்கு அடுத்த தினமாக இஸ்லாம் எதை எங்களுக்கு வழிகாட்டுகின்றது? அடுத்த நாள் பெருநாள், 9க்கு அடுத்து பெருநாள். அவர்கள் 9லே இருக்கின்றார்கள், எங்களுக்கு 8ஆக இருக்கின்றது. நாங்கள் 8லே நோன்பு நோற்றுவிட்டு அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும்? லீவு, விடுமுறை கொடுக்க வேண்டும். விடுமுறை கொடுத்துவிட்டு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுகின்ற வழிமுறையை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை வழிகாட்டிய ரசூலுல்லாஹ், நோன்புடைய சிறப்பை சொன்ன நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் தான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு வந்த நாளிலே அரபாவிலே நபிகள் நாயகம் இருக்கிற நேரத்திலே மக்களுக்கு சர்ச்சை ஏற்படுகின்றது. இன்றைக்கு பிறை 9 அரபாவிலே இருக்கின்றோம், ரசூலுல்லாஹ் நோன்பா இல்லையா என்று சகாபாக்களுக்கு சர்ச்சை ஏற்படுகின்றது. உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கிண்ணம் கொடுக்கப்படுகின்றது. பாலை கொடுத்த ரசூலுல்லாஹ் என்ன தெளிவுபடுத்துகின்றார்கள்? இன்று அரபாவிலே இருக்கின்றேன், நான் நோன்பு இல்லை. அரபாவில் இருக்கக்கூடியவர்கள் நோன்பு நோக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கின்றார்கள்? அங்கே தெளிவுபடுத்துகின்றார்கள். நபிகள் பெருமானாரிடத்திலே அரபாவுடைய நோன்பு நோக்கின்ற வளமை இருக்கவில்லை என்றால் சகாபாக்கள் ஏன் சர்ச்சைப்பட வேண்டும்? சகாபாக்களுக்கு ஏன் குழப்பம் ஏற்பட வேண்டும்? இன்றைக்கு ரசூலுல்லாஹ் நோன்பா இல்லையா என்று ஏன் குழம்ப வேண்டும்? ரசூலுல்லாஹ்விடத்தில் தானே வழக்கம் இல்லை. அப்ப வழக்கம் இருந்ததனால் தான் சகாபாக்களுக்கு என்ன சர்ச்சை ஏற்படுகின்றது? இன்றைக்கு 9வது நாள் ரசூலுல்லாஹ் அரபாவிலே இருக்கின்றார்கள், நோன்பு நோட்டவர்களாக இருக்கின்றார்களா அல்லது நோன்பை விட்டவர்களாக இருக்கின்றார்களா என்று சர்ச்சை ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹ் தெளிவு கொடுக்கின்றார்கள், இன்றைக்கு அரபாவிலே நான் நோன்பு இல்லை. அப்ப ஹாஜிகளை பொறுத்தவரைக்கும், அரபா மைதானத்தில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நோன்பு நோக்க கூடாது. அவர் ரசூலுல்லாஹ் இந்த ஹஜ்ஜிக்கு வருவதற்கு முன்னாடி மதீனாவிலே நோன்பு நோட்டார்களே, எந்த பிறை அடிப்படையாக வச்சு ரசூலுல்லாஹ் நோன்பு நோட்டாங்க? மக்கா பிறையை வச்சு நோன்பு நோட்டாங்க. சர்வதேச பிறை பேசுகின்றவர்கள் மக்காவில என்றைக்கு அரபாவில ஹாஜிகள் இருக்கின்றார்களோ அன்றைக்குத்தான் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அது 7ஆக இருக்கட்டும் 8ஆக இருக்கட்டும் பிரச்சனை அல்ல, அங்கு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நோக்க வேண்டும் என்று பேசுகின்றவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே எப்பொழுது நோன்பு நோட்டார்கள் என்பதை காட்ட வேண்டுமா இல்லையா சகோதரர்களே? அப்ப இந்த விஷயங்களை என்ன செய்வது கிடையாது. தெளிவான முறையிலே குர்ஆன் சுன்னாவுடைய அந்த ஆதாரங்களை அலசி ஆராய்வது கிடையாது. மக்களை திசை திருப்பதற்காக வேண்டி, தவறான ஒரு கருத்தை நோக்கி மக்களை நகர்த்துவதற்காக வேண்டி இப்படி பேசி அந்த சிறப்பை அடைய முடியாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு இட்டுச் செல்லுகின்றார்கள். அப்ப நாங்கள் இந்த சிறப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக என்றைக்கு எங்களுக்கு பிறை 9ஆக இருக்கின்றதோ அந்த பிறை 9ல் என்ன செய்யணும்? இந்த அரபாவுடைய நோன்பை நாங்கள் நோற்று அந்த சிறப்பை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதோடு அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சிலர் என்ன சொல்லுவார்கள்? அரபாவுடைய நோன்பு என்று ஒரு நோன்பே கிடையாது. இவ்வளவு காலம் என்ன சர்ச்சை இருந்தது என்று சொன்னா, அரபாவுடைய நோன்பு ஹாஜிகள் கூடுகின்ற அந்த தினத்தில் பிடிக்க வேண்டுமா அல்லது எங்களுடைய 9வது பிறையிலே பிடிக்க வேண்டுமா? அப்படி என்ற சர்ச்சை தான் பரவலாக ஏகத்துவ வட்டத்திலே அதிகம் பேசப்பட்டது. ஆனா சமீப காலமாக என்ன பேசப்படுகின்றது? அரபாவுடைய நோன்பு என்று ஒரு நோன்பே கிடையாது. அப்படி ஒரு நோன்பு ரசூலுல்லாஹ் வழிகாட்டல. இப்படி என்ன செய்றாங்க? ஆய்வு செய்கிறோம், குர்ஆன் ஹதீஸை நாங்களும் ஆய்வு செய்ய போகிறோம் என்று கிளம்பி சரியான கண்ணோட்டத்திலே ஹதீசுகளை அணுகாதனால் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்கக்கூடிய வளமை இருந்தது என்று புகாரில தெளிவா ஹதீஸ் இருக்குது. நபிகள் பெருமானிடத்திலே கேட்கப்படுகின்றது அரபாவுடைய நோன்பை பற்றி. ஒரு வருஷம் முன்னாடி செஞ்ச பாவம் ஒரு வருஷம் பின்னாடி செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக மாறும் என்று சஹீஹ் முஸ்லிமிலே ஆதாரபூர்வமான செய்தி இருக்கின்றது. இந்த செய்திகள் எல்லாம் அப்படியே முதுகுக்கு பின்னால் தூக்கி கடாசி விட்டு அரபாவுடைய நோன்பு இல்லை என்று சொல்லுகின்ற இந்த வேடிக்கையை என்ன செய்கின்றோம்? சமூகத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இத்தகைய தவறான வழிகட்ட கருத்துக்களுக்கு நாங்கள் ஆளாகாமல்
இந்த கருத்துகளுக்கு எமது மூளைகளை நாங்கள் அடகு வைக்காமல், இது குர்ஆன் ஹதீஸிலே மிக தெள்ளத் தெளிவாக எந்த சந்தேகமும் இல்லாமல் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து 9வது தினத்திலே நோன்பு நோற்று அதனுடைய சிறப்பை அடைவதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தோடு அன்பு சகோதரர்களே, இந்த 10 நாட்களிலே நாங்கள் அதிகமாக தொழக்கூடியவர்களாக 5 நேர தொழுகைகளை நாங்கள் தவறாமல் நிறைவேற்றுவதோடு முன்பின் சுன்னத்துக்களை பேணி தொழக்கூடியவர்களாக, லுகா தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக, இரவு வணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக. இரவு வணக்கம் என்பது ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு வணக்கம் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. ரசூலா நோம்புலையும் தொழுவாங்க, நோன்பு அல்லாத காலங்களில் தொழுவாங்கன்னு தானே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹுடைய அந்த அறிவிப்பை நாங்கள் புகாரியிலே படித்திருக்கின்றோமே. அப்ப இந்த 10 நாள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நிறைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 10 நாட்களில் அதிகம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை தொழக்கூடியவர்களாக, துதிக்கக்கூடியவர்களாக, வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் சொல்லித் தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இறைவன் சொல்லுவதாக, என்னுடைய அடியான் எதன் மூலமாக என்னை நெருங்குகிறான் என்று சொன்னால், மா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில், நஃபிலான வணக்கங்களை, நஃபிலான தொழுகைகளின் மூலமாக, அதை செய்வதன் மூலம் எனது அடியான் என்னை நெருங்குகின்றான். ஹத்தா உஹிப்புஹு, அப்படி நஃபிலான வணக்கங்களை, நஃபிலான தொழுகைகளை அடியான் செய்கின்ற நேரத்திலே, என்னுடைய அடியான் செய்கின்ற நேரத்திலே நான் அவனை விரும்புகின்றேன். அல்லாஹ் சொல்றான், என் அடியான் அவனுக்கு விதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்லான வணக்கங்களை தாண்டி அவனாக மேலதிகமான நஃபிலான இபாதத்துகளை செய்வதன் மூலமாக, நஃபிலான தொழுகைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக என்னுடைய விருப்பத்துக்குரியவனாக மாறுகின்றான். அவனை நான் நேசிக்கின்றேன். அந்த நேசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கின்றது? அவன் பிடிக்கின்ற கையாக, அவன் நடக்கக்கூடிய காலாக, இப்படி நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அப்ப அல்லாஹ் விரும்புகின்றவற்றை தான் அவன் செய்வான். அல்லாஹ் பிடிக்கிற கை, அல்லாஹ் பிடிக்கிற கால் என்று சொன்னா, நன்மைகளை செய்து செய்து இறைவனுடைய விருப்பத்தை, திருப்தியை ஒருவன் அடைந்து விட்டான் என்று சொன்னா அவன் நல்லதைத்தான் பிடிப்பான், நல்லதைத்தான் செய்வான். அவனுடைய கால்கள் நல்லதை நோக்கித்தான் நடக்கும், தவறுகளை செய்ய மாட்டான். இப்படி ஒரு சிறப்பு யாருக்கு கிடைக்குது? ஃபர்லுகளை தாண்டி எவர்கள் நஃபில்களை செய்கின்றார்களோ, கடமை அல்லாத பிரத்யேகமான அந்த நஃபிலான வணக்கங்களை யாரு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப இந்த 10 நாள் நாங்கள் அதிகமாக நஃபிலான தொழுகைகள், பிரத்யேகமான வணக்கம், இஸ்லாம் காட்டித்தந்த வணக்கங்களை அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இப்படி இந்த 10 நாட்களை அதிகம் நன்மைகளை செய்து, நன்மைகளை கொண்டு இந்த 10 நாளை அலங்கரித்து சிறப்பை பெற்று மறுமையிலே வெற்றி பெறுகிற நன்மக்களாக எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களிலே நாங்கள் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன செய்திகளை பார்த்தோம். அந்த நன்மைகளை நாங்கள் அதிகம் செய்வதோடு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களே, நாங்கள் பிரயாணம் செய்கின்ற நேரத்திலே, நடந்து போகின்ற நேரத்திலே, சாய்ந்தவர்களாக உட்கார்ந்தவர்களாக இருக்கின்ற நேரத்திலே இறைவனை அதிகம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்கக்கூடியவர்களாக, நினைவுபடுத்தக்கூடியவர்களாகவும் காணப்பட வேண்டும். அந்த திக்ர் என்ற வணக்கத்தை என்ன செய்யணும்? இந்த 10 நாள் அதிகம் நாங்கள் செய்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். காரணம், இறைவன் சொல்லித் தருகின்றான், நல்ல மக்கள், அல்லாஹ்வை அஞ்சு பயந்து வாழக்கூடிய இறை விசுவாசிகளை பொறுத்தவரைக்கும் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்றவர்களாக, சாய்ந்தவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, இப்படி பல படித்தரத்திலே நின்ற நிலையில, சாய்ந்த நிலையில, உட்கார்ந்த நிலையில என்ன செய்வார்கள்? யذ்குரூன, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்துவிட்டு, இறைவனுடைய படைப்பினங்களை, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை, அழகான விஷயங்களை, இறைவனுடைய படைப்பினங்களை எல்லாம் பார்த்துவிட்டு என்ன சொல்வார்கள்? இறைவா நீ தூய்மையானவன், சுப்ஹானக், இறைவா நீ தூய்மையானவன், ஃபகினா அதாபன்னார், எங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்திடு. இவ்வளவு அழகான படைப்புகளை படைத்திருக்கிறாய், இவ்வளவு பிரமாண்டமான படைப்புகளை அல்லாஹ் நீ படைத்திருக்கிறாய், இந்த எந்த ஒன்றையும் நீ வீணாக படைக்கவில்லை, நீ தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு ஃபகினா அதாபன்னார்,
இறைவா எங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்திடு என்று அந்த சந்தர்ப்பத்திலையும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அப்ப இந்த 10 நாட்களிலே 9வது நாளில் அதிகம் நரகவாசிகள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னார்களே. அப்ப இது நாங்க என்ன செய்யணும்? அதிகம் நரக விடுதலையை அல்லாஹ்விடத்திலே கேட்கிற நேரத்திலே எமது பாவங்களுக்காக வேண்டி இறைவன் எங்களை நரகத்திலே போடாமல் எங்களுக்கு விடுதலை கொடுப்பான் என்றால் அது எங்களுக்கு மிகச்சிறந்த பாக்கியமாக இருக்குமா இல்லையா? நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றுதானே இந்த உலகத்தில் இபாதத்து செய்கின்றோம், தொழுகின்றோம். தொழிலையெல்லாம் விட்டுவிட்டு ஜும்மாவிலே பங்கெடுத்திருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? மறுமையில் நரக படிகளுக்கு நான் சொந்தக்காரனாக மாறக்கூடாது. அப்ப அந்த நரகத்துடைய அச்சம் எங்களிடத்தில் காணப்படும் என்றால் இந்த 10 நாளில் இந்த சந்தர்ப்பத்தை அழகான முறையிலே வாய்ப்பை நழுவவிடாமல் பயன்படுத்தி இறைவனை அதிகம் துதித்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் மேலும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான், இறைவனை நாங்கள் தனிமையிலே நினைவு கூறுவோம் என்று சொன்னான். அல்லாஹ்வை நாங்கள் தனிய ஒருவராக இருந்து நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? எங்களை அவனுடைய மிகச் சிறந்த சபையிலே, வானவர்கள் இருக்கக்கூடிய அந்த மிகச் சிறந்த சபையிலே வைத்து அல்லாஹ் எங்களை நினைவு கூறுவதாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அப்ப நாங்க தனி மனிதனாக இருந்து இறைவனை நினைத்து அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பார்த்து அல்லாஹ்வை நினைவு கூறுவோம் என்றால் எங்களை விட பாவம் செய்யாத மிகச் சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய வானவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் எங்களை பெருமைப்படுத்தி பேசுவான். அந்த பெருமை சிறப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் அனைத்து நேரத்திலையும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதோடு குறிப்பாக இந்த 10 நாளிலே அதிகம் இறைவனை திக்ர் செய்து இந்த 10 நாள் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பருவ காலமாக பயன்படுத்தி மறுமையிலே வெற்றி பெறுகிற நன்மக்களாக எல்லாம் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கில் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.